அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம சேனல்ல சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி 10வது ராசியான மகர ராசி. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டே வரலாம். உங்களுக்கு ஏதாவது பேசுறதுல புரியல, அதே மாதிரி ஏதாவது குறைகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். அடுத்து அந்த கமெண்ட்ஸை பார்க்கும்போது தான் என்னுடைய நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ் என்னன்றது என்னால் புரிஞ்சுக்க முடியும். அதே நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாரும் இருப்பாங்களே, கொலீக்ஸ் இப்படி சொல்லுவோம் இல்லையா, எல்லாருக்குமே நீங்கள் முடிஞ்ச அளவு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணட்டும். அப்போ தான் சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக வளர முடியும். நம்ம சேனல் இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5 month தான் ஆகுது. பகவானுடைய ஆசீர்வாதத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டே வரும். எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொருத்தரும் நம்ம டிபெண்ட் பண்ணி தான் இந்த கலியுகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்ஸ் தான் என்னை அடுத்த கட்டத்துக்கு என்கரேஜ் பண்ண வைக்கும். இதுவரையில் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்த எல்லோருக்குமே, இனிமேல் கொடுக்க போகிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம சனி பெயர்ச்சி பற்றி பேசலாம். மகர ராசி சனி பகவானுடைய சொந்த ராசி, சொந்த வீடு. மகரம், கும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டுமே சனி பகவானுடைய சொந்த வீடுகள். இதில் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு இப்போ 7 நாட்டு சனி நடந்துட்டு இருக்குது, பாத சனி. அந்த பாத சனி இப்போ முடிய போகுது. அப்போ பொதுவாகவே 7 நாட்டு சனிக்கு பலம் எல்லாருக்குமே தெரியும், எவ்வளோ கஷ்டங்கள் கொடுப்பான்னு நம்ம பேசிப்போம் ஜென்ரலாக இல்லையா. ஆனால் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சனி பகவான் 7 நாட்டு சனி தான் நிறைய பேர் கல்யாணம் ஆகும். தொழில் தொடங்குறவங்க நிறைய பேர் 7 நாட்டு சனியை தொடங்குவாங்க. 7 நாட்டு சனின்றது யாரும் பயப்படவே கூடாது. அது ஒரு எப்படி சொல்றது, சனி பகவானும் நம்மளை ஒரு டெஸ்ட் பண்றாருன்னு நினைச்சுக்கணும். நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய செயல்கள் எல்லாமே பாசிட்டிவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா சனி பகவான் கஷ்டங்களே கொடுக்க மாட்டார். கஷ்டங்கள் எப்போ ஒரு கிரகங்கள் நமக்கு கொடுக்கும்னா நம்ம செய்யற செயல்களை, எண்ணங்களை பொறுத்து தான். இப்போ அந்த மகர ராசி 7 நாடு சனி முடிய போது, கும்பராசிக்கு ஜென்ம சனி இருந்து பாத சனியா மாறப்போகுது. இந்த மகர ராசி பார்த்தீங்கன்னா 9 பாதங்கள், அதாவது உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் ஆகிய இந்த 9 பாதங்களை உள்ளடக்கியதுதான் இந்த மகர ராசி. உத்திராடம் சூரிய பகவான், திருவோணம் சந்திர பகவான், அவிட்டம் அங்காரக பகவான், அதாவது செவ்வாய் பகவான். இந்த கிரகங்கள்ல சூரியன், சந்திரன், செவ்வாய் இப்படிதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. இந்த 3மே இந்த மகர ராசியில வந்துடும். மகரம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த இடம் ஒரு விசேஷமான தன்மை கொண்ட ஒரு ராசி. எப்படின்னா, நம்ம ஏற்கனவே விருச்சிகத்தில் பேசியிருப்போம், மேஷத்துலையும் பேசியிருப்போம். இங்க பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உச்சம் அடைகிற ஒரு ராசி. உச்சபலம்னா அதுதான் இருக்கிறதுலே அதிகம். ஒரு பவர்ஃபுல் அப்படின்னா உச்சம்தான். அந்த உச்ச பலத்தை இந்த மகர ராசியில் செவ்வாய் பகவான் பெறுகிறார். இந்த செவ்வாய் பகவான் எதுக்கு உங்களுக்கே தெரியும். பூமி, நில சம்பந்தப்பட்ட தொழில், ஆளுமை, அதே மாதிரி ஒரு வேகம், கோபம், இதெல்லாம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு கிரகம். நவகிரகத்துல முக்கியமான கிரகம் தான் செவ்வாய். ஏன்னா சனி பகவான் வீடு இப்ப இந்த மகரத்துல உச்சபலம் இல்லையா செவ்வாய். ஆனா இங்கே ஆயுஷ்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் செவ்வாய் வீடான மேஷத்துல தான் பலம் இழக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீச்ச பலம் பெறுகிறார்னு. இப்ப இந்த மகரத்துக்கு பாத்தீங்கன்னா குடும்பம், தனம், வாக்கு ஸ்தானத்திலிருந்து 3ஆம் இடமான தைரிய வீர ஸ்தானத்துக்கு சனி பகவான் போகிறார்.
அப்ப பாத்தீங்கன்னா மகரத்துக்கு ரிஷபராசிக்கு இப்போ சனி பகவானுடைய பார்வை இருக்கும் இல்லையா? அப்போ நீங்க கவனிச்சீங்கன்னா மகரத்துக்கு 5ஆம் இடம் தான் ரிஷபம். அப்ப பூர்வ புண்ணிய ஸ்தானம் 5ஆம் இடம்ன்றது. அப்ப மகர ராசியின் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். ஏற்கனவே அங்க குரு பகவான் இருக்கார். குரு பகவான் இன்னும் 2 மாசம் இருக்க போறாரு. மே மாசம் அவர் மிதுனத்துக்கு போயிட போறார். ருணரோக சத்ருஸ்தானம் 6ஆம் இடத்துக்கு போறார். அடுத்தது சனி பகவான் பார்வை பார்த்தீங்கன்னாக்கா கன்னி ராசியை பார்க்கிறார் 7ஆம் இடம். அப்ப அந்த கன்னி ராசி பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு 9வது இடமா வரும். பாக்யஸ்தானம் புதனோட வீடான கன்னி வந்து மகரத்துக்கு பாக்யாதிபதி. அடுத்தது பார்த்தீங்கன்னா தனுசு ராசியை பார்க்க போறாரு இல்லையா? சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையில மகரத்துக்கு 12ஆம் இடம், அதுதான் தனுசு விரயஸ்தானம். அப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை விரயஸ்தானத்தில் படுது அப்படின்னா கொஞ்சம் நிறைய செலவுகள் கொடுப்பாரு. எப்படின்னா ஒரு வைத்தியம், ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் கொடுப்பார் சனி பகவான். பொதுவாக வைத்தியத்துக்கு செலவு வைப்பார். ஆனால் குரு பகவான் பயிற்சி ஆகிட்டு போறார் அடுத்த 2 மாசத்துல இல்லையா? அப்போ குருவோட பார்வை அந்த தனுசு ராசியை பார்க்கும்போது சனி பகவானுடைய அந்த கொஞ்சம் உக்கிர பார்வையை வந்து கொஞ்சம் குறைச்சிருவார் குரு. ஏன்னா குரு பகவானுடைய பலம் எப்படின்னா குரு எந்த வீடை பார்க்குறாரோ அந்த வீடு புனிதம் பெறும். அப்போ தனுசு ராசி என்று சொல்லக்கூடிய அவர் வீட்டை அவரே பார்க்கும்போது அந்த ஸ்தானம் வலுப்பெறும். இப்போ 100 கஷ்டம் வருதுன்னா அது 50ஆக மாறிடும். அதே நேரத்தில் நம்ம சொல்லிட்டு வர்றது என்னன்னா, இப்போ போக போற சனி பயிற்சி வந்து மீன ராசிக்கு போறாரு. அது குருவோட இன்னொரு வீடு. அதனால மகர ராசிக்கு ரொம்ப பெரிய பாதிப்பெல்லாம் இருக்காது. ஏற்கனவே நிறைய பாதிப்புகளை கடந்து வந்திருப்பீங்க. பொதுவா மகரம், கும்பம், துலாம் இந்த ராசிக்காரங்களை சனி பகவான் கரெக்டாக தான் வச்சிருப்பார். ஏன்னா இது 3மே அவர் சம்பந்தப்பட்ட ராசி. துலாம்ல உச்சபலம், மகரம் கும்பத்துல ஆட்சி பலம். இதை தாண்டி நீங்க இப்ப பாக்யாதிபதியா வேற வர்றாரு சனி பகவான். பாக்யாதிபதியா வந்தாருன்னா நல்லதுதான், தப்பு கிடையாது. கன்னிராசி, கன்னிராசிய ஏற்கனவே குரு பகவான் தன்னோட 5ஆம் பார்வையா பார்த்துட்டு இருக்காரு. கன்னிராசிக்கு நல்லா தான் டைம் போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் கன்னிராசிக்கு சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு போறாரு. அப்போ இந்த பாக்யஸ்தானம் அப்படின்றது வலுப்பெறும். வித்யாகாரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவான் வீட சனி பகவான் பார்க்கறதுனால தப்பு கிடையாது, நல்லதுதான் அங்க. அதை தாண்டி இப்ப அந்த கண்ணில இப்போ மகர ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார் பாக்கியத்துல. இப்போ நம்ம பேசும்போது 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். இப்ப ராகு பகவான் மகரத்துக்கு 2ஆம் இடத்துக்கும் கண்ணில் இருக்கிற கேது பகவான் சிம்மம் என்று சொல்லக்கூடிய மகரத்துக்கு 8ஆம் இடம் சிம்மம், அங்க வர போறார். அப்ப அஷ்டம கேது 2ஆம் இட குடும்ப தனவாக்கு ஸ்தானத்துல ராகு. ஆனா நீங்க அதை பத்தி சர்ப்பங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு உக்கிரமான தன்மையை கொண்டதுதான். ஆனா கும்பராசியில ராகு பகவான் பகையா இருந்தாலும், சிம்மத்துல கேது பகவான் பகையா இருந்தாலும், மகர ராசிக்காரங்க கொஞ்சம் யோசிக்கலாம் தேவையில்லை. ஏன்னா ராகு கேது வந்து உங்களுக்கு பொதுவா பெரிய பிரச்சனைகளை கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா காலபுருஷ தத்துவத்துப்படி இந்த ராகு கேடுக்கெல்லாம் வந்து வீடு கிடையாது, ராசியே கிடையாது. அவங்க எந்த வீட்டில் போய் உட்கார்றாங்களோ அந்த ராசியை அவங்க ஆக்குபை பண்ணிப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ வந்து ரிஷப ராசியில ராகு இருக்காருன்னு வச்சுங்க. அப்போ விருச்சிகத்துல கேது இருப்பார் இல்லையா? அப்போ அந்த சுக்கிர பகவான் வீடான ரிஷபத்தை ராகு ஆக்குபை பண்ணிப்பாரு. செவ்வாய் பகவானை விட கேது விருச்சிகத்தை கேது ஆக்குபை பண்ணிப்பார். அவங்க எப்படின்னா எங்க போய் உட்கார்றாங்களோ அந்த இடத்தோட பலத்தை அவங்க கையில் எடுத்துருவாங்க. இவங்க 2 பேருமே அப்ரதட்சணம், ரிவர்ஸ்ல சுத்தக்கூடிய கிரகங்கள், சாயா கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால நீங்க அதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டாம். சனி பகவான் ஸ்திரமா இருக்காரா, அதான் முக்கியமான ஒரு விஷயம்.
இதை தாண்டி பார்த்தீங்கன்னா மகர ராசி பொதுவாகவே திருவோண நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம்? பெருமாளோட நட்சத்திரம் நம்ம சொல்லுவோம். திருவாதிரை சிவன், திருவோணம் பெருமாள். அப்போ அந்த பெருமாளோட நட்சத்திரம் மகர ராசியில தான் வருது. சாரம்சம் சந்திரன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் ஒரு எப்படி சொல்ல அபிரிதமான ஒரு கிரகம். எப்படி நம்ம சூரியன் அப்பா சந்திரன் அம்மா சொல்றோமே, அந்த மாத்திருக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய திருவோண நட்சத்திரத்துல தான் அந்த சாரம்சமே வருது இந்த மகர ராசியில. இது ஒரு விசேஷ தன்மை தான். மகர ராசிக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. அதே நேரத்தில் அவங்க எப்படின்னா கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாக இருக்கும். நம்ம சொன்னது தான் கேட்கணும், தான் சொல்றதான் அடுத்தவங்க கேட்கணும் அப்படின்லாம் எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணாலும் எடுத்துக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் இந்த சொல்லுவோம் இல்லையா, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, அந்த மாதிரி ஒரு கோட்பாடு மிகுந்த ஒரு ராசி. யாரையுமே எடுத்தங்கவுத்தன் பேசிட மாட்டாங்க. கொஞ்சம் வாக்குஸ்தானம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா மகரத்துக்கு 2ஆம் வீடானது கும்பம் இல்லையா, மகரமே சனி பகவானுடைய ராசி, கும்பமும் அவருடைய ராசி. அப்போ மகர லக்னம் மகர ராசி இதில் பிறந்தவங்க யாராக இருந்தாலுமே நிச்சயம் ஒரு நல்ல எண்ணங்களோட நல்ல கோட்பாடோட தான் இருப்பாங்க. ஏன்னா சனி பகவான் அந்த மாதிரி தான் அவங்களை கொண்டு போவார், வழி நடத்துவார். இப்போ இந்த மகர ராசிக்கு 5ஆம் இடத்தில் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு ஏற்கனவே உங்களுக்கு 7ஆம் சனி நடந்திருந்தாலும் ஒரு நல்ல அனுகிரகமாக தான் அவங்கள செய்துட்டு இருக்காரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை அவங்கள பார்த்துட்டு இருக்கு. அதனால தான் நீங்க 7ஆம் சனியில மகர ராசி கடந்த ஒரு வருஷமா கொஞ்சம் அப்படி பேலன்ஸ் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. இப்போ குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு போனாலும் ரிஷபத்தை சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்க போறான்னு சொன்னேன் இல்லையா, நீங்க அதை பத்தி யோசிக்க வேண்டாம். ஏன்னா ரிஷபம் சுக்கிரனோட வீடு. இப்ப சனி பகவான் போயிருக்கிற மீன ராசி தான் சுக்கிரன் உச்சபலம் பெற்ற இடம். எங்க குரு பகவான் வீடு அது. அதனால ரிஷபராசிக்கு பொதுவாகவே சனி நல்லது பண்ணக்கூடிய கிரகம். ஸோ அதனால அவர் அதை பார்வையை பார்த்தாலும் நீங்க பயப்பட வேண்டாம். பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்களுக்கு வலுப்பெறும். அதே நேரத்தில் உங்களுடைய பாக்கியஸ்தானமும் ஒரு நல்ல லெவலுக்கு போக போகுது. புத பகவான் வித்யாகாரகன் இல்லையா, அந்த இடமும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். என்ன ஒன்று 12ஆம் இடத்துல சனி பகவான் பார்வை பார்க்கறதுனால செலவுகள் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுதான் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம். குருவோட பார்வைப்படுறதுனால அந்த செலவுகளை கெட்ட செலவுகளை ஒரு நல்ல செலவுகளாக மாற்றுவார். இப்போ ஒரு 1000 ரூபாய் சனி பகவான் செலவு வைக்க போறாருன்னா குரு அது 500 ரூபாயா குறைச்சிடுவார். அதுதான் குரு பகவானுடைய பார்வை பண்ண முடியும். பட் சனியோட கர்ம வினையில யாருமே நம்ம தப்ப முடியாது. மற்றபடி உங்களுக்கு தொழில், உத்தியோகம், அதே மாதிரி திருமணம், வீடு கட்டுறது, ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, இதெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா மகர ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வராரு இல்லையா, தைரிய வீர ஸ்தானத்தில் வர போறாரு சனி பகவான். அதனால அந்த குறையெல்லாம் வைக்க மாட்டார். இயல்பான வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்கும். ரொட்டீன் லைஃப் நல்லா இருக்கும். இது எல்லாமே நம்ம என்ன சொல்றோம்னா கோச்சாரத்துல பொதுப்படையா தான் நம்ம மகர ராசி பேசிட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு முதல்ல மேஷ ராசிலிருந்து சொல்லிட்டு வர்றதே இதுதான். எல்லா ஜோசியருமே சொல்றது எப்படின்னா அவங்க சொல்லுவாங்க அவங்க கருத்தை. இது பொதுப்படையா சொல்றது. அது நம்மளுடைய ஜனன ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி அமைப்பு இருக்கோ, என்ன ராசி நடக்குது, நம்ம பிறக்கும் போது என்ன நட்சத்திரம், என்ன லக்னம், என்ன ராசி, எந்த தசாபுக்தி நடந்தது, அந்த தசாபுக்தியில எவ்வளவு வருஷங்கள் நமக்கு கர்ப்ப செல்லு போக மீதி இருக்குது, இப்ப என்ன தசை நடந்துட்டு இருக்குது, அந்த தசைக்கு இப்போ யார் மாரகாதிபதி, பாதகாதிபதி, யார் லாபாதிபதி, இப்படி நிறைய இருக்கு விஷயங்கள். அதே மாதிரி யோகங்கள் இருக்கு. நீச்சபங்க ராஜயோகம், விபரீத ராஜயோகம், கஜகேசரி யோகம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இதெல்லாம் வச்சுதான் நம்ம ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சுதான் நம்ம அவங்களுடைய வளர்ச்சியை நம்ம கணிக்க முடியும். இது பொதுப்படையானதான் நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க. பொதுவாகவே பயிற்சினா எல்லாருமே கொஞ்சம் பயப்படுவோம். நல்லா வந்தா நம்ம சந்தோஷப்படுவோம். கொஞ்சம் ஒரு தப்பான நெகட்டிவா போச்சுன்னா பயப்படுவோம். அதெல்லாம் நீங்க எதுவுமே யோசிக்க கூடாது. ஏன்னா எல்லாருமே
அவங்க கர்மாக்கு ஏற்ற மாதிரி தான் நம்முடைய பிறப்பு எடுத்திருக்கோம். பகவான் எல்லாரையும் அதுக்கேற்ற மாதிரி தான் படிச்சிருக்காரு. அதனால இந்த மகர ராசிக்காரங்க சனி பெயர்ச்சி நினைத்து எதுவும் பயப்பட வேண்டாம். 7 நாடு சனி முடியுதேன்னு சொல்லி சந்தோஷப்படுங்க. திருப்பதி சென்று வந்தா நல்லது. ஏன்னா அங்க பெருமாள் சம்பந்தப்பட்டது. கலியுகத்துல பிரத்யக்ஷ தெய்வம் முருகப்பெருமானும் வெங்கடாச்சலபதியும் நமக்கே தெரியும். எல்லாத்துக்கும் மேல சிவன். ஏன்னா கிரகங்களை இயக்கிறது, கிரகங்களை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதே சிவபெருமான் தான். அப்படிப்பட்ட சிவனுடைய பேரை தன்னுடைய பேர் பக்கத்திலேயே சனீஸ்வரன் அப்படிங்கிறது சனி பகவான் நம்ம சொல்றோம். மற்ற கிரகங்களை நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம். சனி பகவான சனின்னு சொல்லக்கூடாது. ஒன்னு சனீஸ்வரன் இல்ல சனி பகவான் அப்படிதான் நம்ம சொல்லணும். அப்ப சிவனுடைய பேரை சிவனே தன்னுடைய பட்டத்தை தன்னுடைய பேரை வச்சுக்கிறதுக்கு உரிமை கொடுத்திருக்கிற ஒரே கிரகம்னா அது சனி பகவான். அதனால எல்லோருமே சனி பகவானை பிரார்த்தனை பண்ணுங்க. மகர ராசிக்காரங்க நிச்சயம் உங்களுக்கு ஒரு இப்ப இருந்த சனி, இப்போ 7 நாடு சனியா இருந்தார் இல்லையா சனீஸ்வரன், அந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்காது. ரிலீஃப் கிடைச்சிடும் உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 80% ரெக்கவரி ஆயிடுவீங்க. போக போக கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அதனால திருநள்ளாறு க்ஷேத்திரம் போயிட்டு வாங்க. நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். அதே மாதிரி குடும்பமானவர்ல எல்லாருக்குமே உதவிகள் செய்யுங்க. முடிந்த அளவு நல்லது பண்ணுங்க. உதவிகள் செய்யுங்க. உதவிகள் செய்ய முடியலனாலும் மற்றவங்களுக்கு கஷ்டங்கள் கொடுக்காம இருந்தாலே உங்களுடைய அடுத்த கட்டம் நல்லா இருக்கும்னு சொல்லி மகர ராசிக்காரங்க எல்லாருமே சுபிக்ஷமாக சந்தோஷமாக இந்த சனி பெயர்ச்சியில் நல்ல விதமான வளர்ச்சிகள் அடையட்டும் என்று எல்லாம் வல்ல எம்பெருமானை மனதார பிரார்த்திக்கிறேன். ஓம் நம சிவாய.